Hello friends, welcome to my YouTube channel. Today நாம் பார்க்க போகிறது Astar OID Max 20 Forever Receiver. Friends, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இதான் அதோட ரிசீவர் Astar OID Max 20. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃபுல் ஹெச்டி ரிசீவர். இதில் யூடியூப்பு, H265, வைஃபை, HDMI இதெல்லாம் சப்போர்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் மூவிஸ், கிட்ஸ், ரேடியோ, IPTV, கேம்ஸு, மீடியா பிளேயர், அப்புறம் மியூசிக்கு, டைம் செட்டு, எக்ஸ்ட்ரீம் கோடு, வெதர், இப்படி நிறைய இதில் சொல்லிகிட்டே போகலாம் சப்போர்ட்டிங். அப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் சப்போர்ட் ஆகணும் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நிறைய DTH சேனல், அப்புறம் ஃப்ரீ டு ஏர், அப்புறம் C பேண்டில் உள்ள எந்த டிஷ்ஷில் உள்ள லைன் எடுத்து கொடுத்தாலும் அது ஓடிட்டு ரன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து DBV S2X இதில் ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு. அப்புறம் இதில் சப்போர்ட்டு, வெதரு, அப்புறம் டைம் இதெல்லாமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ரிசீவரோட பேக் சைடு. டியூனரு, IRX, HDMI, AV போர்ட் இருக்குது, USB போர்ட் இருக்குது, DC 12 volt அடாப்டர் போர்ட் எடுத்துருக்காங்க. வேறு எந்த இதுவும் இல்லை. இதில் இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு HDMI இல்லாதவங்க AV சப்போர்ட் ஆகும். அப்புறம் இதோட ஒரு பவர்ஃபுல்லாக ரிமோட் இருக்குது. இதுதான் அதோட ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட்டு முடிஞ்சுது. அப்புறம் இதோட பவர் அடாப்டர் இருக்குது. DC 12 volt ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது. இதான் இதோட பவர் அடாப்டர். அப்புறம் வந்து HDMI கேபிள் வந்து சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க, ஃபுல் HD பாக்ஸ் எல்லாமே. அப்புறம் IRX கேபிள் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். IRX கொடுத்தாலும் ஓடும், கொடுக்காட்டாலும் அது ரன் ஆகும். அப்புறம் இது வந்து அந்த சரி IRXோட லாஸ்ட்டில் ஒரு சிறிய டிஸ்பிளே இருக்கும், அது அதில் பின் பண்ணி வைக்கிறது. இது வந்து இதோட கேட்லாக்கு ஒரு பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, யூஸர் மேனுவல், நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு, ரிமோட்டு, அப்புறம் சிஸ்டம், இது என்னெல்லாம் சப்போர்ட் ஆகும் இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. Astar Max 20 ரிசீவர் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏகச்சக்கமாக IPTVs, மூவிஸ், அப்புறம் DTH, அப்புறம் C பேண்ட், இந்த மாதிரி நிறைய இதில் ஒர்க் ஆகும். நமக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து பவர் அடாப்டர் கொடுக்கலாம். பவர் அடாப்டர் கொடுக்கும்போது இது பூட் ஆகி இன்ஸ்டாலேஷன் ஆன் ஆகும், பார்க்கலாம். பவர் அடாப்டர் கொடுக்கலாம். பூட் ஆகிடுச்சு. பவர் அடாப்டரில் பின் கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு அடுத்தது உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் கொடுத்துக்கலாம். HDMI இருந்துச்சுன்னா HDMI கொடுக்கணும், இல்லை AV கொடுத்துக்கலாம். இது IRXோட கேபிள் பாருங்கள். IRX கேபிள் அந்த இடத்துல பின் பண்ணணும். IRX கேபிள் ஓகே. இதில் வந்து லைட் வந்துடுச்சு. IRX கேபிள். அப்புறம் HDMI உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI கேபிள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு HDMI கனெக்ட் பண்ண முடியாதவங்க பக்கத்தில் AV போர்ட் இருக்குது. AV போர்ட்டில் கூட உங்களுக்கு ஆடியோ, வீடியோ இதெல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது டியூனருக்கு டிஷ்ஷிலேருந்து வர லைனு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை டிஷ் இருந்தாலும் ஒரு லைன்லேயே கொண்டு வந்துடலாம். மேலே உங்களுக்கு டயசிக்குன்னு சொல்லுவாங்க. டயசிக்கு நீங்கள் 8-way, 4-way, 16-way, 10-way இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் டிஷ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒற்றை ரிசீவரில் எல்லா சேனல்ஸும் பார்த்துக்கலாம். ஓகே, இது நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். டிவியில் இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். Max 20 Astar OID Mini Digital Satellite Receiver. Installation, antenna setup, usual setup, edit channel, time, setting,
எக்ஸ்பிளேஷன் அபவுட் எஸ்டிபி இவ்வளோ இதுவும் மெனுவில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னா செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு. எடிட் சேனல்ஸு, உங்களுக்கு சேனல் ரேடியோ இதெல்லாம் எடிட் பண்ணுறது. பாஸ்வேர்டு எல்லாமே 00 தான். டைம் செட்டிங் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வைஃபை கனெக்ட் பண்ணாலே டைம் எல்லாம் கரெக்டாக செட் ஆகி வந்துடும். சிஸ்டம் செட்டிங் பாஸ்வேர்டு 000. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசீவர் வந்து கான்ஃபிகர் பண்ணலை. அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி யூஎஸ்பியில் ஃபைல் காப்பி பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அது பண்ணிக்கல, அதனால தான் கொஞ்சம் செட்டிங்ஸ் வருது. இல்லைன்னா மெனு எல்லாம் இந்த மாதிரி இருக்காது, வேறு மாடலில் வரும் மெனு. சிஸ்டம் செட்டிங் அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்கு. டால்பி சவுண்டு, ஸ்டியரியோ, நெட் அப்டேட்டு, விஸ் ஆட்டோ, பவர் வியூ இதெல்லாம் நிறைய கனெக்ட் பண்ணுவாங்க. ஓஎஸ்டி செட்டப்பு, இது ஃபுல் ஹெச்டி பாக்ஸோடது. ஸோ அதனால் ஃபுல் ஹெச்டி இது பண்ணிருக்கோம். பார்ட்னர் கண்ட்ரோல் இது 00 பாஸ்வேர்டு லாக் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் செட்டிங் இதெல்லாம் லாக் பண்ணி இருக்குது. கிட்ஸ் மேடு, ஏஜ் ரைட்டிங், சேஞ்ச் பாஸ்வேர்டு இதெல்லாம் இதில் இந்த ஏரியாவில் வரும். கலர் செட்டிங் கூட இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் ரிசீவர்லேயே கலரோட செட்டிங்ஸ் மாற்றி அமைக்கலாம். யூஎஸ்பி போர்ட் இருக்கும். யூஎஸ்பியில் உங்களுக்கு மூவிஸ் இல்லை சாங், மியூசிக், பிக்சர், அப்புறம் இந்த ஏரியாவில் தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். நீங்கள் சாஃப்ட்வேரை யூஎஸ்பியில் எடுத்து அதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வைஃபை ஏரியா. வைஃபை உங்களுக்கு என்னெல்லாம் வைஃபை கிடைக்குமோ நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை கனெக்ட் ஆச்சுன்னா பாக்கி யூடியூப் அது இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே வந்துடும். நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஆப்ஸும் அதுக்கப்புறம் தான் வரும். நெட்வொர்க் ஆப்ஸ் இது கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் ஷோ ஆகும். அதாவது இன்ஸ்டாலேஷன், ஃபைல் இன்ஸ்டாலேஷன். இப்போதைக்கு நம்ம இதில் ஆண்டனா செட்டிங், ஆண்டனாவிலேருந்து எப்படி நம்ம சேனல் ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது பாஸ்வேர்டு வந்து 00 தான் ஆண்டனா செட்டிங். உங்களுக்கு இது சேட்டலைட்டு நெய்ம் இதில் கிடைக்கலன்னா ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணும்போது கியூ பேண்டு, சி பேண்டு இல்லை சேட்டலைட்டு ஆங்கிள் இவ்வளோ கொடுத்தா போதும். பண்ணிவிட்டு நான் இப்போ மல்டிபிள் இது டிஷ் யூஸ் பண்ணுறதுனால இந்த லைனில் எனக்கு வந்து எல்எம்பி நம்பர் 1 வச்சுருக்கேன். பிளைண்ட் சர்ச் கொடுக்கணும். பிளைண்ட் சர்ச் கொடுக்கும்போது உங்களுக்கு டிபி புதுசு எல்லாமே நிறைய வரும். டிபி வந்ததுக்கப்புறம் சேனல்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். பிளைண்ட் சேனல் கொடுத்து சர்ச் பண்ணணும். சேனல்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இதில் வந்து 700 மேலே சேனல் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு சேனல் ட்ராக் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி நம்பர் போட்டு இந்த மாதிரி டிஷ் அலைன்மெண்ட்டு கூட பார்த்துக்கலாம். நான் அடுத்த ஒரு சேட்டலைட் ஆட் பண்ணுறேன். அந்த 83 ஈஸ்டில் இருக்கிற சி பேண்டில் இருக்கிற டிஷ்ஷு. அது சேட்டலைட் நேம் அதில் இல்லை. சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அதெல்லாம் ஷோ ஆகும். 83 ஈஸ்ட்டு சி பேண்டு செட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இது எல்எம்பி நான் 6ல் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 பண்ணுறதா இருந்தால் 4லே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்ப்ளிட்டரில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இதுக்கும் சிக்னல்
வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு டிபி ஆட் ஆகிட்டுருக்கு. டிபி ஆட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் சேனல்ஸ் வர ஆரம்பிக்கும். சேனல்ஸ் இப்போ ஆட் ஆகும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் வந்து எனக்கு சி பேண்டில் உள்ள டிஷ்ஷு. இதில் நிறைய ஃப்ரீ டு இயர் சேனல்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிடிஹெச் சேனல் பார்க்கணுன்னாலும் நீங்கள் அதுக்குள்ள டிஷ்லேருந்து லைன் எடுத்தால் போதும், அந்த இதுவும் பார்த்துக்கலாம். அப்புறம் நான் ஐபிடிவியில் நிறைய உங்களுக்கு லைவ் சேனல்ஸ் 10,000 மேலே லைவ் சேனல்ஸ் வரும். அப்புறம் மூவி, சீரீஸ், லைவ் டிவி அப்படி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி பேண்ட் டிஷ்லேருந்து வந்த சேனல்ஸு. இதுதான் அதோட சேனல். இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணுறது எல்லாமே. அப்புறம் இது வந்து ஃபார் ஹவரில் ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபார் ஹவர் வந்து நிறைய சேட்டலைட்டுக்கு சப்போர்ட் ஆகும். நல்ல பிக்சர் குவாலிட்டியும் ஃபுல் ஹெச்டியில் நல்ல கிளியராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போதைக்கு ஹாட்ஸ்டார் OID Max 20 இதோட ரிசீவர். இது வந்து ஃபுல் ஹெச்டி, யூடியூப், அப்புறம் நிறைய ஐபிடிவி கேம்ஸு இதெல்லாம் நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதிலே கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. இது வந்து S2Xல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. DVB S2Xல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்பில்டாகவே வைஃபை இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வைஃபைக்கு ஸ்டிக்கு அந்த இது ஒன்றும் அடாப்டர் அது ஒன்றும் தேவை இருக்காது. இன்பில்டு வைஃபைனால உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.